guys, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவ் அண்ட் ரொம்ப கியூட்டான ஒரு vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. எஸ், நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி vlog. ஸோ பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கோல்டா தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு நான் எப்படி மேனேஜ் பண்ணி சூப்பரா வந்து கிருஷ்ண ஜெயந்தி எங்க வீட்டுல செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கிருஷ்ண ஜெயந்தினாலே வந்துட்டு நம்ம வாசல்ல இருந்து தான் நம்ம பாதம் இதெல்லாமே போடுவோம். ஸோ அதனால வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல வந்துட்டு ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் கோலம். எப்பவுமே கிருஷ்ண ஜெயந்தி எப்போ இந்த பிளேஸ்ல இருந்து தான் வந்துட்டு நான் பாதம் வச்சுட்டு போவேன். ஸோ இந்த வருஷம் பாப்பாவோட பாதமும் சேர்ந்து நம்ம வைக்கணும் அப்படின்றனால ஒரு அழகான கோலம் வந்து போட்டுட்டு இருக்கேன். அண்ட் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கோல்டாகவும் இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கிராங்கியா அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து பாப்பா வச்சு ஒரு 2 பாதமாவது போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேக் ஓவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் இயர் பிஃபோர் இயர் வந்துட்டு நான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணி அதே மந்த்லேயே வந்துட்டு நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ நான் மிஸ் பண்ணாம பண்ணக்கூடிய செலிப்ரேஷன்ல ஒன்று கிருஷ்ண ஜெயந்தியாகவும் தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நான் சிம்பிளா வெளியில மாக்கோலம் போடுறதுக்கு அண்ட் பாப்பாவோட பாதம் அண்ட் வீடு ஃபுல்லாவே நம்ம கிருஷ்ணன் பாதம் போடணும்ல. ஸோ அதுக்கு வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சுட்டேன். அது கூட வந்துட்டு நான் கிரைண்ட் பண்றப்போ பன்னீர் வந்து சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணா கொஞ்சம் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படி வந்து நான் நல்லா பேஸ்டா வந்து அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் ஆற மாதிரி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லா திரி மாதிரி ஷேப்ல வந்து நல்லா சுருட்டிட்டு அப்படின்னு நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நான் வந்து இப்பதான் ரீசெண்டா வந்து இந்த மாக்கோலம் வந்து அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். எனக்கு என்னமோ அது போட்டா வந்து இன்னும் ரொம்ப மங்களகரமா வாசல் இருக்க மாதிரி தோணுது. பட் நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அண்ட் சூப்பராலாம் வந்து மாக்கோலம் வந்து எனக்கு நெளிவாலாம் போட வராது. இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன். பட் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் கோலம் வந்து போட்டு அதை பார்த்து வந்து நம்ம ரசிச்சுக்க வேண்டியதுதான். சீக்கிரமாவே நல்ல பெர்ஃபெக்ட் நெளிவு கோலமா வந்து அழகா வந்து போடுறதுக்கு வந்து கத்துக்கணும். இப்போ வந்து வரலட்சுமி பூஜை அப்போ நம்ம கலசம் வச்சிருந்தோம். ஸோ சேம் பலகையில தான் வந்து இந்த வருஷம் வந்து கிருஷ்ணனையும் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அதுலயும் மாக்கோலம் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் கூடவே என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப்புக்கு நான் எப்படியாச்சும் கூப்பிட்டுருவேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் அவங்களை வந்து ஒர்க் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ண சொல்லிடுவேன். அவங்களுமே வந்துட்டு எனக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து பண்ணிட்டு பாப்பாவையும் மேனேஜ் பண்ணிட்டு அப்படி இருப்பாங்க. இப்போ வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து அவல் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பக்ஷணம். ஸோ வந்துட்டு அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். அண்ட் இது பண்றதுக்கு வந்து ஒரு 5 minutes கூட ஆகாது, குயிக்கா பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு அவல்ல வந்து ஹாட்டான மில்க் ஊத்திட்டு சக்கரை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லாவே சோக் பண்ண விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து தேங்காயில வந்து 2-3 ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கணும். லாஸ்டா வந்து நான் கொஞ்சம் கீ சேர்த்துட்டு நல்லா 2 கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. நமக்கு வந்து நெய்வேத்தியம் ரெடி ஆயிடும். நமக்கு வேணும் அப்படின்னா கீல வந்துட்டு நல்லா நட்ஸ் அதெல்லாமே ரோஸ்ட் பண்ணி கூட சேர்த்து லட்டு மாதிரி கூட நம்ம பிடிச்சி வந்து வைக்கலாம். ரொம்ப நல்லா. நீங்க மெயினா பிரசாதம் பண்றப்ப வந்துட்டு அதுல பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சமா வந்து ஆட் பண்ணி பாருங்க. நம்ம கோவில கொடுக்குற மாதிரியான ஒரு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லோட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நான் அதான் லைட்டா வந்து சேர்த்துக்கிட்டேன். நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறப்ப பஞ்சபாத்திரம் தண்ணி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுலேயுமே வந்துட்டு 2-3 துளசி இலையும் பச்சை கற்பூரமும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கும் நமக்கு. இப்ப வந்துட்டு நம்ம குட்டி கிருஷ்ணரை ரெடி பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செட்டு வாங்கியிருப்போம்ல. ஸோ அதை வந்து சாமி முன்னாடி வச்சு சாதாரண குங்குமம்லாம் தொட்டு வச்சுட்டு எடுத்துட்டு போய் பாப்பாவுக்கு வந்து இப்போ போட்டு விட போறோம். பட் இந்த குட்டி மேடம் வந்து எந்த மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க, கோஆப்ரேட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து லைட்டா வந்து கோல்டு வேற இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ
எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நானும் வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டேன். இது குட்டி கிருஷ்ணனை ரெடி பண்ணுறது தான் எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். அப்போ இந்த காஸ்டியூமை பார்த்ததுமே வந்துட்டு வாவ் அப்படின்னு சொன்னா பாப்பா. ஆனா வந்துட்டு போட்டு விடுறப்போ பயங்கரமான அழுகை. அப்புறம் அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு விடுறப்ப பார்க்கணுமே, அவ்வளவுதான் எங்களை வச்சு செஞ்சுட்டான். அப்புறம் அந்த பொட்டு வைக்கிறப்போ எல்லாமே வந்துட்டு ஒரே அழுகை தான். எப்படியோ மேனேஜ் பண்ணி நாங்க வந்து போட்டு விட்டுட்டோம். எல்லாமே டைவர்ட் பண்ணி போட்டு விட்டாச்சு. லாஸ்ட் அந்த கிரீடம் மாட்டுறப்ப மட்டும் எங்களால சுத்தமா முடியல. ஸோ நானுமே வந்துட்டு பாப்பாவை ரொம்ப அழுக வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. அது எல்லாமே வந்துட்டு நல்லாதான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. நம்ம குட்டி கிருஷ்ணனை பார்க்கலாமா? அவள் மட்டும்தான் நெய்வேத்தியம் வீட்டுல பண்ணியிருந்தேன். மிச்சம் எல்லா ஸ்வீட்டுமே வந்துட்டு நம்ம ஷாப்லயே வெளியில வாங்கியாச்சு. இந்த கிருஷ்ணர் ஸ்டாச்சு வந்து என்னோட பேபி ஷவருக்கு கிஃப்டா வந்தது. இது நம்ம பக்கத்துல பாக்குறப்போ இந்த ஸ்டாச்சுவோட அவ்வளவு மைன்யூட் ஒர்க் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஹேரா இருக்கட்டும், அந்த சீக்ஸ், அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க. பாருங்க, எங்க வீட்டு குட்டி கிருஷ்ணர் வந்து நல்லா அழுதுட்டு இருக்காங்க. நான் அந்த தட்டை தான் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பேன். ஒரே அழுக. அவங்க அப்பா புல்லாங்குழல் ஊதியெல்லாம் வந்துட்டு பாப்பாவை டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எதுவும் கதைக்காகல. லாஸ்டா வந்துட்டு பைக்ல 2 ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போகவும் கொஞ்சம் மேடம் வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்தாங்க. எனக்கு ஒரு 2 ஸ்டெப்பாவது பாப்பாவோட பாதம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனாலதான் வந்து இவ்வளோ பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இன்னும் நல்லாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் மேடமை கம்பல் பண்ணல. நாங்க வெளியில வாசல்ல 2 பாதம், அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு 2-3 பாதம் மட்டும் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாவே நானே வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லா பாதமுமே போட்டதுக்கு அப்புறம் அதுல சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு எல்லா பாதத்திலயுமே நம்ம பூவும் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்புறம் வந்துட்டு நம்ம விளக்கெல்லாம் போட்டு கிருஷ்ணர் ஸ்லோகம் நமக்கு தெரிஞ்சதை சொல்லி பூஜையை வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதுதான். தீபாரதனை வந்து நம்ம வாசல்ல பாதம் போட்டிருப்போம்ல, அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூம்ல கம்ப்ளீட் பண்ணணும். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர் வந்து கொடுக்கலன்னா எப்படி? ஸோ அழகா வந்து அவரோட வாயில வந்து தொட்டு வச்சுட்டு அப்புறம் பாப்பாக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டோம். இங்க பாருங்க, எங்க வீட்டுக்கு ஒரு குட்டி ராதை கூட அன்னைக்கு வந்தாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா குட்டீஸுமே அழகா இது மாதிரி ரெடியா இருப்பாங்க. ஸோ எங்க வீட்டுக்கு வந்து அன்னைக்கு இந்த குட்டி ராதை தான் வந்திருந்தாங்க கெஸ்டா. அண்ட் பாப்பாவும் வந்துட்டு அந்த ராதை போட்டிருக்க மேக்கப் எல்லாம் பார்த்து பயங்கரமா பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள நாங்க சூப்பரா வந்து வெல்கம் பண்ணி அவங்களோட பாதத்துல சந்தன குங்குமம்லாம் தொட்டு வச்சு ராதையை வந்து நாங்க சூப்பரா வந்து வெல்கம் பண்ணோம் அன்னைக்கு. அண்ட் கூடவே பக்கத்துலயுமே வந்துட்டு நான் 2-3 பேரை இன்வைட் பண்ணியிருந்தேன், எங்க நெய்பர்ஸை. ஸோ அவங்களும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க வந்து கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாப்பா வந்து அவ்வளவுதான், அதுக்கு மேல இந்த காஸ்டியூம் வந்து போட்டிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். ஸோ அதனால நாங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்து பக்கத்துல ஒரு பெருமாள் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். அங்க போய் பார்த்தா கிருஷ்ணர் வந்து அழகா தொட்டில வந்து படுத்திருந்தாரு. ஸோ பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பர் அண்ட் கியூட்டா இருந்துச்சு.
ஸோ எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி தான் ரொம்ப செமையாக வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.